ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A3 லாங்குவேஜ் அகாடமி. நம்ம தமிழ்ல எப்படி தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியை நம்மளால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஸோ இதற்கான தொடர்ச்சியான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவா எல்லா லெசனையும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களால ஈஸியா ஹிந்தி கத்துக்க முடியும். ஸோ ஹிந்தி பேசுறதுக்கு கத்துக்கலாம், அதே மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கணும்னா இந்த சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஹிந்தியில வியஞ்சன், தமிழ்ல மெய்யெழுத்துக்கள், இதனுடைய உச்சரிப்பை நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தி எழுத்துக்கள் 2 இந்த எழுத்துக்களை எப்படி நாம உச்சரிப்பது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, ஹிந்தி அந்த வியஞ்சன் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கான்சனன்ட் இதில் 3வது வரிசை ட வரிசைன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த ட வரிசையில் 13வது 14வது எழுத்து, சரிங்களா? இந்த ட வரிசையில் 13வது எழுத்து இந்த எழுத்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ட வரிசை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த எழுத்து நாம் உச்சரிக்கிறது வந்து ட அப்படின்னு உச்சரிப்போம். இந்த எழுத்து நம்ம உச்சரிக்கும் போது ட ட ட அப்படின்னு உச்சரிச்சிருப்போம், சரிங்களா? இந்த பாருங்க, தமிழ் எல்லாத்துக்குமே ஒரே ட தான் இருக்கு, அதனால நான் டன்னு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் DA ட, அப்போ நாம் இதை வந்து ட ட அப்படின்னு உச்சரிப்போம். இதே வந்து அந்த ட வரிசையில் 14வது எழுத்து, இந்த எழுத்தை வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும். எப்படின்னா ட ட ட அப்படின்னு உச்சரிச்சிருப்போம், சரிங்களா? இதுதான் DDA ட ட அப்படின்னு உச்சரிச்சிருப்போம். இந்த 2 எழுத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு உள்ள லெசன்ல இந்த எழுத்து ட அப்படின்னு உச்சரிக்கிறோம் இல்லையா, ட, இந்த எழுத்தை அதே மாதிரி எழுதி எப்படி கீழே ஒரு இதை வந்து தமிழ்ல நாம புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில பிந்தி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்த பிந்தி இப்படி கீழே வரும்போது இந்த எழுத்து நாம உச்சரிக்கும் போது அட 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 அப்படின்னு உச்சரிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இது பாருங்க, நீங்க இந்த எழுத்து பார்க்கும்போது ட அப்படின்னு உச்சரிப்பீங்க, இந்த எழுத்து அட, உச்சரிப்பு வித்தியாசத்தை பார்த்துங்க. அட அப்படின்னு உச்சரிக்கணும். அதான் ஏ டி ஏ அட அட அப்படின்னு கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் பாருங்க, ஆனா டானான்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்ப இதுல நம்ம ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா லடக்கா லடக்கா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிறுவன் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். ஆல்ரெடி நெக்ஸ்ட் இந்த எழுத்தையும் வந்து நீங்க உச்சரிப்பு எப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை வந்து ட அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கணும். ட, இது வந்து 14வது எழுத்து ஹிந்தியில, சரிங்களா? ட ட ட அப்படின்னு உச்சரிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அதே எழுத்தை 6 மாதிரி போட்டு எழுதிட்டு இப்படி கீழே வந்து ஒரு பிந்தி வச்சிருப்போம். இது நாம இந்த எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அட 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்தை வந்து ட ட ட
அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்து அட 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 அப்படின்னு உச்சரிக்கணும். புரியுதுங்களா? இதான் வந்து ஏ டபுள் டி ஏ அட அட அப்படின்னு உச்சரிக்கணும். நாம இதுல ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும்னா பிரகாத் பிரகாத் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா தமிழ்ல தீவிரமான அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.